நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுக்குழு கூட்டமானது அக்கட்சியின் தலைவர் கொங்கு ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொதுக்குழு கூட்டத்தின் நிறைவில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: இன்றைய தினம் கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளமான சுதந்திர போராட்ட வீரன் தீரன் சின்னமலையினுடைய 269வது பிறந்த நாள். இன்றைக்கு காலையிலே சென்னை கிண்டியில் இருக்கிற தீரன் சின்னமலையினுடைய சிலைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பெருமக்களோடு வந்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆண்டும் அதை செய்திருக்கிறார். அந்த வகையிலே கொங்கு நாட்டின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் மரியாதை செய்து கொண்டிருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உள்பட அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுக்குழு இன்றைக்கு சென்னையிலே நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வேறு வேறு கொங்கு பகுதியினுடைய மாவட்டங்களிலே நடத்தப்பட்டாலும் இந்த ஆண்டு தீரன் சின்னமலையினுடைய பிறந்த நாளையும் சேர்த்து அந்த விழாவை முடித்த கையோடு பொதுக்குழுவை சென்னையிலே இங்கே நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டு இப்போது பொதுக்குழு நடந்திருக்கிறது. பல்வேறு தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவிலே நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்கள். அந்த தீர்மானங்களை சில தீர்மானங்களை மாநில அரசும் சில தீர்மானங்களை ஒன்றிய அரசும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்று அவை நிறைவேறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது என்று சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் காய்ச்சல் என்பது இப்போதே அடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. அந்த நிலைமைகள் அத்தனையும் நீங்கள் அறிவீர்கள். இப்படி ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய மாநிலத்திலே தேசிய கட்சியாக இருந்தால் நம்முடைய தமிழகத்திலே அதே போல மாநில கட்சிகளும் தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற எங்களுடைய கூட்டணியும் நாங்கள் எல்லாம் எப்போதும் பணி செய்வது போல தேர்தல் பணிகளை அவரவர் பகுதிகளிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். 2026 எங்களுடைய கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் வந்து ஒவ்வொருத்தரும் கடந்த காலங்களில் வந்து அதிமுக பாஜக வந்து கொங்கு மண்டலத்தை வந்து அதிக எண்ணிக்கையில் வின் பண்ணிஇருக்குது. 2026 அதிக அளவில் வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு 2021 இருந்த சூழ்நிலைகள் வேறு. அதற்கு பிறகு நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதிகளையும் நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம். 2021 பிரியாத அதிமுக இருந்தது. அதிமுகவில் எல்லோரும் ஒன்றாக இருந்து பணியாற்றினார்கள். இன்றைக்கு அவர்களுக்குள்ளே பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறது.
அதுவும் இல்லாமல் புதிதாக அதில் தலைவர்கள் உருவாகி பாரதிய ஜனதா கட்சி அவர்களை எல்லாம் தனியாக டெல்லிக்கு அழைத்து அவர்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்வதன் மூலமாக அந்த கட்சியே 2021 இருந்தது போல இப்போது இல்லை என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல மற்ற கட்சிகள் 2021 அவர்களோடு கூட்டணியில் இருந்தவர்கள் இப்போது அங்கே உள்ளே செல்வதற்கு தடுமாறுகிறார்கள். ஏனென்றால் பிஜேபி அதிமுக கூட்டணியே ஒரு அவசரமாக உருவாக்கப்பட்ட கூட்டணியாக தெரிகிறது. கருத்து முரண்களோடு அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி பேசுவதற்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு செல்லுகிறார். அங்கு மாண்புமிகு அமித்ஷா அவர்களை பார்க்கிறார். பேசிவிட்டு வெளியில் வருகிறார். வந்து சொல்லுகிறார், தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நான் வந்தேன், நான் கூட்டணி பேசவில்லை என்று. அமித்ஷா அவர்களுடைய வீட்டினுடைய காம்பவுண்டை அவர் தாண்டவில்லை. அமித்ஷா அவர்கள் ட்வீட் போடுகிறார், கூட்டணி பேசினோம், 2020 26 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று போடுகின்றார். அதே போல இபிஎஸ் அவர்கள் சென்னைக்கு வந்தார். அடுத்த விமானத்திலே திரு செங்கோட்டையன் அவர்களை டெல்லி அழைக்கிறது. அவர் அங்கே செல்லுகிறார். அவரை பார்த்து அனுப்புகிறார்கள். ஏன் பார்த்தார், எதற்கு பார்த்தார் என்று அவரும் சொல்லவில்லை, இபிஎஸ் அவர்களும் விளக்கவில்லை. இபிஎஸ் அவர்கள் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். பிஜேபியினுடைய தலைவர்கள் யார் யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. அதற்கு பிறகு இங்கே கூட்டணி அமைத்து விட்டோம் என்று அமித்ஷா அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே கூட்டணிக்கு தலைமை ஏற்பது இபிஎஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற ஒரு தலைவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தான் முழுமையாக பேசினார். அதுதான் அன்றைக்கு நடந்தது. அந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருந்து கொண்டிருந்தது. அப்படி மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது கூட்டணி ஆட்சி என்று தெளிவாக சொன்னார். ஆங்கிலத்திலே கோயலிஷன் கவர்மெண்ட் என்று அவர் சொன்னார். கோயலிஷன் கவர்மெண்ட் என்று சொன்னால் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பங்குண்டு என்று அர்த்தம். அதை கூட பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி பெறுகின்ற எம்எல்ஏக்கள் மந்திரி ஆவார்களா என்று கூட கேட்டார்கள். அதுவெல்லாம் தேர்தலுக்கு பிறகு யாரை மந்திரியாக்குவது என்று பேசிக்கொள்வோம் என்று அங்கே பதில் சொன்னார். இப்படிப்பட்ட சூழலிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கிறார், ஆட்சியில் யாருக்கும் பங்கு கிடையாது. இப்போ எவ்வளவு முரண்களை ஒரு வார காலத்திற்குள்ளாக நான் பட்டியலிட்டு விட்டேன். இப்படிப்பட்ட முரண்களோடு ஓராண்டு காலம் அவர்கள் செல்ல வேண்டும். அதிமுகவுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் என்று தெரியவில்லை. இவ்வளவு அவசரப்பட்டு கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட கூட்டணியிலே இணைவதற்கு மற்ற கட்சிகள் யோசிக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியிலே இன்றைக்கு டாக்டர் சீனியர் டாக்டருக்கும் ஜூனியர் டாக்டருக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று இது எல்லாத்துக்கும் ஓப்பனான விஷயம். இதில் மறைமுகமாக சீக்கிரட்டாக பேசுறதுக்கு ஒன்றுமில்லை. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை என்ன? இப்படிப்பட்ட முரண்பாடுகளோடு ஒரு கூட்டணி அமைந்தால் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவது எப்படி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும்? முதலமைச்சரோட நிகழ்ச்சியில் வள்ளி கும்மி நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. இந்த விஷயம் வள்ளி கும்மியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு 16,000 பேர் கலந்து கொண்ட வள்ளி கும்மி நிகழ்ச்சியை லண்டனிலிருந்து கின்னஸ் நிறுவனம் வந்து அங்கீகாரப்படுத்தி கின்னஸ் சான்றிதழை வழங்கி இருக்கிறது. அந்த சான்றிதழ் பெற்றவர்களை பாராட்டுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறார். அங்கும் நாங்கள் வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். அது எல்லோராலும் பாராட்டப்பட்டிருக்கிறது. யாரோ உங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் 2 பேர் அதை சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை.
பொதுவாக எல்லோராலும் அது பாராட்டப்பட்டு இருக்கிறது. அது ஒரு பாரம்பரிய கலையை மீட்டெடுத்திருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது. இல்லை, அந்த வள்ளி கும்மி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் வந்து தவறாக பேசினாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க. இது வரைக்கும் அங்கேருந்து எந்த பதிலும் இல்லை. நம்ம நீங்கள் தான் கேட்கணும். நான் சொல்லிட்டேன், பத்திரிக்கையாளர்கள் தான் அவரை பார்க்குறப்ப கேட்கணும். நீங்கள் யாரும் கேட்கல. நீங்கள் எங்கிட்ட கேட்குறத விட நான் சொல்லியிருக்கேன் அவர் மன்னிப்பு கேட்கணும்னு. அவர் என்ன மன்னிப்பு கேட்கல, உங்களுக்கு தெரியும். அப்போ பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அந்த அமைச்சரை நீங்கள் கேட்கணும். அதிமுக பலவீனமா இருக்கிறதுனால தான் கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து எழுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்கும். அதாவது அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறப்ப ஒரு பக்கத்தில் பேச முடியாமல் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னால் அதுக்கு பேர் பலவீனம் தானே. இப்போ வந்து திடீர்னு நேற்று வந்து அதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே பேசக்கூடிய அந்த ஒரு தைரியம் அவருக்கு இல்லையோ அப்படின்னா அதுக்கு பேர் பலவீனம் தானே. வளரும் தலைமுறையினர் வந்து சாதி மதம் கடந்து பெரிய விஷயங்கள் வந்து ப்ராட்மைடாக திங்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களை போன்ற கட்சியினர் வந்து நாட்டுக்காக உழைத்த, மாநிலத்துக்காக உழைத்த சிந்தனையாளர்களாக இருந்த அம்பேத்கர், பெரியார், அறிஞர் அண்ணா இவர்களை போன்றவர்களை பற்றி அதிகம் பேச வேண்டியது இருக்குது. அவர்களுடைய புகைப்படங்களை உங்களுடைய கட்சி சார்ந்த இடத்தில் வந்து பதியப்பட வேண்டியது. ஏன் நீங்கள் தீரன் சின்னமலை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? காளிங்கராயனை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட கோவை செழியனை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் கோவை செழியன் வந்து தந்தை பெரியாரோடு, பேரறிஞர் அண்ணாவோடு, கலைஞர் அவர்களோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பணியாற்றியவர், மக்கள் பணியாற்றியவர். ஏன் அதை பற்றி? அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் முன்னெடுக்கிறார்கள். அதனால் யாரும் யார் மேலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சி கூடாது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து அம்பேத்கரை வந்து ஒரு ஜாதி கட்டத்துக்குள்ளே நீங்கள் அடக்குறீங்க பார்த்தீங்களா? ஐ அப்ஜெக்ட். ஏன்னா அப்படி தான் அம்பேத்கர் இன்றைக்கு உருவகப்படுத்தப்படுகிறார். அப்படி அல்ல. அம்பேத்கர் பல நல்ல விஷயங்களை அந்த அரசியல் சாசன சட்டத்தை வகுத்த பொழுது பல்வேறு விஷயங்களை அவர் இன்றைக்கு செய்திருக்கிறார். அது ஒரு பெரிய பட்டியலே இட முடியும். பொதுவான பல விஷயங்களை செய்திருக்கிறார். பல உரிமைகளை அனைத்து சமூக மக்களுக்குமாக அவர் ஏற்றியிருக்கிறார். அவர் என்னமோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவர் செய்தார் என்கிற கோலத்திலே நீங்கள் பார்ப்பதும், அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கல்வி நிறுவனங்கள் பேரில் இருக்கக்கூடிய ஜாதியை நீக்கணும்னு நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் அது நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசணுமா அப்படிங்கிறதா என்னுடைய சந்தேகம். கருத்து வந்து இப்போ நீதிமன்றம் ஒன்று சொல்கிறப்ப அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அப்போ நீதிமன்றம் சொல்லும்போது அதற்கு தகுந்தாற் போல எல்லோரும் இயங்கி தான் ஆகணும். இப்போ வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு உங்க எம்பி வந்து வாக்களிக்கலன்னு விமர்சனம் வந்து அதுக்கான காரணம் என்ன? நான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பொதுச் செயலாளராக ஆதரித்து, மிக வலிமையாக ஆதரித்து நான் பேசியிருக்கிறேன். ஒரு மனிதன் என்று இருந்தால் உடல் உபாதைகள் உங்களுக்கு வராதா? இன்றைக்கே நீங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதை நான் கொச்சைப்படுத்தலாமா? அதை படுத்தக்கூடாது. ஏன்னா கூட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். அது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ராத்திரி ஒரு 8 மணிக்கு அவருக்கு வந்து முடியாத ஒரு சூழ்நிலை, உடம்பு, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை, டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ வந்து கூட இருக்கிற சக எம்பிக்கள் தேவையானால் ஆஸ்பத்திரியில் வந்து ஸ்ட்ரெச்சரில் கூட கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். இதான் நடக்குது. இதனால் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால தான் வள்ளிக்கும்மியை நாங்கள் வந்து இவ்வளவு சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். வள்ளிக்கும்மியே பெண்களுக்கானது தான். இன்றைக்கி வந்து அவங்க தான் கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணியிருக்காங்களா? அவங்க பண்ணலை. நாங்கள் தான் பின்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம். கின்னஸ் நிறுவனத்தை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே போல் முதலமைச்சரை கூட்டிகிட்டு போய் அந்த பாராட்டு விழாலாம் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ எங்களது வந்து இப்போ சென்னை அப்படிங்கிறதுனால அங்கிருந்து அவங்க ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கூட்டத்தில் பெண்கள் இல்லை நீங்கள் சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன். அது மாதிரி பொறுப்பாளர்கள் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வர வேண்டிய, எனக்கு வீடுகளில் பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பொறுப்புகள் இருக்குன்னு தெரியும். இன்றைக்கி வந்து எக்ஸாம் நிறையா நடந்துட்டு இருக்கு. பரீட்சைகள் நடக்கிற நேரத்தில் அந்த சில பொறுப்பாளர்கள் வர முடியாத சூழல். அதனால் அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்க, நன்றி. ஆனால் என்னால் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.